பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 30. வணக்கம் நண்பர்களே. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் மிக துல்லியமான கருத்து கணிப்பு வந்துவிட்டது. இந்த முறை மாநிலத்தின் மூலை முடுக்கெங்கும் மாற்றத்தின் சலசலப்பு உள்ளது மற்றும் மக்களின் மனநிலை முற்றிலும் மாறியிருப்பது போல் தெரிகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் ஒருமுறை தனது கோட்டையை தக்கவைத்துக் கொள்வதில் வெற்றி பெறுவாரா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு பலமாக திரும்புமா? ஆனால் இந்த முறை போர் சாதாரணமானது அல்ல. ஏனென்றால் தளபதி விஜயின் புதிய கட்சியான டிவிகே தேர்தல் களத்தில் இறங்கி அனைத்து ஜாம்பவான்களின் தூக்கத்தையும் கெடுத்துள்ளது. விஜய் இந்த முறை கிங்மேக்கராக மாறுவாரா அல்லது அவரை கிங் பதவிக்கு நகர்வாரா? தமிழ்நாட்டின் 234 இடங்களின் உண்மை நிலை என்ன? எந்த கூட்டணியாவது 118 என்ற மாய இலக்கை எளிதாக கடக்குமா? மாநிலத்தில் மீண்டும் அதே பழைய அரசு வருமா அல்லது ஏதேனும் பெரிய மாற்றம் ஏற்படுமா? எனவே வாருங்கள், தாமதிக்காமல் மாவட்ட வாரியான இடங்களின் இந்த புதிய மற்றும் மிகப்பெரிய கருத்துக்கணிப்பை தொடங்குவோம். இந்த முறை தமிழ்நாட்டின் ஆட்சியில் யார் அமருவார்கள் என்று பார்ப்போம். முதலில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி பேசுவோம். அங்கு மொத்தம் 10 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 10 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 7 இடங்களில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 3 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினமாக தெரிகிறது. கோயம்புத்தூர் எப்போதும் அதிமுகவின் வலுவான கோட்டையாக கருதப்படுகிறது. அங்குள்ள பிடியை கருத்தில் கொண்டு அவர்கள் குறைந்தது 7 இடங்களை வெல்லக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் சென்னை. அங்கு அதிகபட்சமாக 22 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 22 இடங்களின் புதிய கருத்து கணிப்பை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு 5 இடங்களில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 15 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் இங்கு 2 இடங்களில் வெற்றி கொடியை நாட்டலாம். மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினமாக தெரிகிறது. சென்னை எப்போதும் திமுகவின் வெல்ல முடியாத கோட்டையாக இருந்து வருகிறது. மக்களின் கருத்துப்படி இங்கு திமுக கூட்டணி குறைந்தது 15 இடங்களில் வெற்றி பெறும். இதற்கு அடுத்த மாவட்டம் கன்னியாகுமரி. அங்கு மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்கு நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 4 இடங்களில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் 2 இடங்களில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினமாக தெரிகிறது. கன்னியாகுமரியில் தற்போது அதிமுகவின் கை ஓங்கியிருப்பதாக கருதப்படுகிறது. வல்லுநர்களின் கருத்துப்படி அதிமுக கூட்டணி இங்கு குறைந்தது 4 இடங்களை நிச்சயம் வெல்லும். இதற்கு அடுத்த மாவட்டம் மதுரை. அங்கு மொத்தம் 10 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 10 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 3 இடங்களில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 5 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் இங்கு 2 இடங்களை கைப்பற்றலாம். மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது தெரியவில்லை. மதுரையில் தற்போது திமுகவின் பிடி வலுவாக இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் இங்கு 5 அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்களையும் வெல்லக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் திருவண்ணாமலை. அங்கு மொத்தம் 8 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்குள்ள புதிய கருத்து கணிப்பை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு 2 இடங்களை கைப்பற்றலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் 6 இடங்களில் பெரிய வெற்றியை பெறுவதில் வெற்றி பெறலாம். தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது சாத்தியமில்லை என்று தெரிகிறது. திருவண்ணாமலையில் தற்போது திமுகவுக்கு ஆதரவான சூழல் இருப்பதாக கருதப்படுகிறது. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் திமுக கூட்டணி இங்கு குறைந்தது 6 இடங்களை நிச்சயம் வெல்லும். இதற்கு அடுத்த மாவட்டம் சேலம். அங்கு மொத்தம் 11 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 11 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 7 இடங்களில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இங்கு 3 இடங்களை கைப்பற்றலாம். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் இங்கு 1 இடத்தை பெறுவதில் வெற்றி பெறலாம். மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினமாக தெரிகிறது. சேலத்தில் மக்களின் மனநிலையின்படி அதிமுகவின் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது. அவர்கள் இங்கு குறைந்தது 7 இடங்களை வெல்லலாம் என்று நம்பப்படுகிறது. இதற்கு அடுத்த மாவட்டம் தஞ்சாவூர். அங்கு மொத்தம் 8 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்கு நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 2 இடங்களை கைப்பற்றலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் 6 இடங்களில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது சாத்தியமில்லை என்று தெரிகிறது. தஞ்சாவூர் பகுதியில் திமுகவுக்கு அதிக செல்வாக்கு இருப்பதாக கருதப்படுகிறது. கருத்து கணிப்பு போக்குகளின்படி திமுக கூட்டணி இங்கு குறைந்தது 6 இடங்களை நிச்சயம் வெல்லும். இதற்கு அடுத்த மாவட்டம் தூத்துக்குடி. அங்கு மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 6 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 2 இடங்களில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 4 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது.
இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினமாக தெரிகிறது. தூத்துக்குடியில் அரசியல் சமன்பாடுகளை பார்க்கும்போது திமுகவின் கை ஓங்கியிருப்பதாக கருதப்படுகிறது. அவர்கள் இங்கு குறைந்தது 4 இடங்களை வெல்லக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் வேலூர். அங்கு மொத்தம் 5 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்குள்ள புதிய கருத்து கணிப்பை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு 1 இடத்தை கைப்பற்றலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் 4 இடங்களில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது தெரியவில்லை. வேலூரில் தற்போது திமுக கூட்டணி வலுவாக கருதப்படுகிறது. மக்களின் கருத்துப்படி திமுக குறைந்தது 4 இடங்களை வெல்லக்கூடும். இதற்கு அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி. அங்கு மொத்தம் 5 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 5 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 2 இடங்களில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 3 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினமாக தெரிகிறது. திருநெல்வேலியில் திமுக மற்றும் அதிமுக இடையே கிட்டத்தட்ட நேரடி போட்டி நிலவக்கூடும். இதற்கு அடுத்த மாவட்டம் ஈரோடு. அங்கு மொத்தம் 8 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்கு நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 6 இடங்களில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் 2 இடங்களில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது சாத்தியமில்லை என்று தெரிகிறது. ஈரோடு மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படுகிறது. அங்கு அவர்களின் பிடி மிகவும் வலுவாக கூறப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் அதிமுக இங்கு குறைந்தது 6 இடங்களை வெல்லக்கூடும். நண்பர்களே, இதுவரை நாம் 99 இடங்களின் புதிய கருத்து கணிப்பை பார்த்துள்ளோம். இதில் அதிமுக கூட்டணி பாஜக கணக்கில் 41 இடங்கள், திமுக கூட்டணி காங்கிரஸ் கணக்கில் 53 இடங்கள், இது தவிர டிவிகே கணக்கில் 5 இடங்கள். மற்ற கட்சிகள் இன்னும் கணக்கை தொடங்கவில்லை. இதற்கு அடுத்த மாவட்டம் திருச்சிராப்பள்ளி. அங்கு மொத்தம் 9 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 9 இடங்களின் புதிய கருத்து கணிப்பை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு 2 இடங்களில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 5 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே இங்கு 1 இடத்தை பெறலாம். அதே நேரத்தில் 1 இடம் மற்றவர்களின் கணக்கிற்கும் செல்லக்கூடும். திருச்சியில் தற்போது திமுகவின் கை ஓங்கியிருப்பதாக கருதப்படுகிறது. அவர்கள் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்களை வெல்வார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் காஞ்சிபுரம். அங்கு மொத்தம் 3 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 3 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 1 இடத்தை கைப்பற்றலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தின் 2 இடங்களில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது சாத்தியமில்லை என்று தெரிகிறது. காஞ்சிபுரத்தில் திமுகவின் நிலை மிகவும் சிறப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. கருத்து கணிப்பின்படி திமுக இங்கு குறைந்தது 2 இடங்களை வெல்லக்கூடும். இதற்கு அடுத்த மாவட்டம் ராமநாதபுரம். அங்கு மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்கு நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 2 இடங்களில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணியும் இங்கு 2 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினமாக தெரிகிறது. ராமநாதபுரத்தில் திமுக மற்றும் அதிமுக இடையே சமமான போட்டி நிலவுவதாக கருதப்படுகிறது. மக்களின் கருத்துப்படி இங்கு கடும் போட்டி நிலவும். இதற்கு அடுத்த மாவட்டம் புதுக்கோட்டை. அங்கு மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்குள்ள புதிய கருத்து கணிப்பை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு 2 இடங்களில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் 4 இடங்களில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது தெரியவில்லை. புதுக்கோட்டையில் திமுகவின் பிடி மிகவும் வலுவாக கூறப்படுகிறது. திமுக இங்கு 4 இடங்களை நிச்சயம் வெல்லும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் திண்டுக்கல். அங்கு மொத்தம் 7 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 7 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 3 இடங்களில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணியும் இங்கு 3 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே இங்கு 1 இடத்தை பெறலாம். மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம். திண்டுக்கல்லில் போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக கருதப்படுகிறது. கருத்து கணிப்பின்படி இங்கு கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்த மாவட்டம் தர்மபுரி. அங்கு மொத்தம் 5 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்கு நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 3 இடங்களில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் 2 இடங்களில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது சாத்தியமில்லை என்று தெரிகிறது. தர்மபுரியில் தற்போது அதிமுகவின் கை ஓங்கியிருப்பதாக கருதப்படுகிறது. மக்களின் மனநிலையின்படி அவர்கள் இங்கு 3 இடங்களை வெல்லலாம். இதற்கு அடுத்த மாவட்டம் திருப்பூர். அங்கு மொத்தம் 8 சட்டமன்ற இடங்கள் உள்ளன.
இந்த 8 இடங்களின் புதிய கருத்து கணிப்பை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு 5 இடங்களில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 3 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினமாக தெரிகிறது. திருப்பூரில் அதிமுக வலுவாக கருதப்படுகிறது. அதிமுக இங்கு குறைந்தது 5 இடங்களை வெல்லக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் கடலூர். அங்கு மொத்தம் 9 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 9 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 3 இடங்களில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் 5 இடங்களில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். இது தவிர டிவிகே இங்கு கணக்கை தொடங்குவது கடினம். 1 இடம் மற்றவர்களுக்கு கிடைக்கலாம். கடலூரில் தற்போது திமுக கூட்டணியின் கை ஓங்கியிருப்பதாக கருதப்படுகிறது. கருத்து கணிப்பின்படி அவர்கள் இங்கு 5 இடங்களை வெல்லலாம். இதற்கு அடுத்த மாவட்டம் விருதுநகர். அங்கு மொத்தம் 7 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்கு நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 2 இடங்களில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 5 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம். விருதுநகரில் திமுகவின் நிலை மிகவும் செல்வாக்கு மிக்கதாக கூறப்படுகிறது. அவர்கள் இங்கு 5 இடங்களை வெல்வதில் வெற்றி பெறக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் சிவகங்கை. அங்கு மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்குள்ள புதிய கருத்து கணிப்பை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு 1 இடத்தை கைப்பற்றலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் 3 இடங்களில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது தெரியவில்லை. சிவகங்கையில் தற்போது திமுகவின் பிடி வலுவாக கருதப்படுகிறது. இங்கு திமுக 3 அல்லது முழு 4 இடங்களையும் வெல்லக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் நாமக்கல். அங்கு மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 6 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 4 இடங்களில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 2 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது சாத்தியமில்லை என்று தெரிகிறது. நாமக்கல் அதிமுகவின் பாதுகாப்பான பகுதியாக கருதப்படுகிறது. மக்களின் கருத்துப்படி அவர்கள் இங்கு குறைந்தது 4 இடங்களை வெல்லக்கூடும். இதற்கு அடுத்த மாவட்டம் நீலகிரி. அங்கு மொத்தம் 3 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்கு நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு கணக்கை தொடங்குவது போல் தெரியவில்லை. அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தின் அனைத்து 3 இடங்களிலும் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினமல்ல என்று தெரிகிறது. நீலகிரியில் திமுகவின் ஆதிக்கம் நிலவுவதாக கருதப்படுகிறது. திமுக இங்கு கிளீன் ஸ்வீப் செய்து 3 இடங்களையும் தனது வசமாக்கிக் கொள்ளலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் திருவள்ளூர். அங்கு மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 6 இடங்களின் புதிய கருத்து கணிப்பை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு 1 இடத்தில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 4 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. இது தவிர டிவிகே இங்கு கணக்கை தொடங்குவது தெரியவில்லை. 1 இடம் மற்றவர்களுக்கு கிடைக்கலாம். திருவள்ளூரில் தற்போது திமுகவின் கை ஓங்கியிருப்பதாக கருதப்படுகிறது. கருத்து கணிப்பின்படி அவர்கள் இங்கு 4 அல்லது முழு 5 இடங்களையும் வெல்லக்கூடும். இதற்கு அடுத்த மாவட்டம் நாகப்பட்டினம். அங்கு மொத்தம் 3 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 3 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 2 இடங்களில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் 1 இடத்தில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது சாத்தியமில்லை என்று தெரிகிறது. நாகப்பட்டினத்தில் அதிமுகவின் பிடி வலுவாக கூறப்படுகிறது. அவர்கள் இங்கு குறைந்தது 2 இடங்களை நிச்சயம் வெல்வார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் கரூர். அங்கு மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்கு நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 2 இடங்களில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணியும் இங்கு 2 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினமாக தெரிகிறது. கரூரில் கடும் போட்டி நிலவுவதாக கருதப்படுகிறது. மக்களின் மனநிலையின்படி இங்கு போட்டி சமமாக இருக்கலாம். இதற்கு அடுத்த மாவட்டம் பெரம்பலூர். அங்கு மொத்தம் 2 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்குள்ள புதிய கருத்து கணிப்பை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு கணக்கை தொடங்குவது கடினம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தின் 2 இடங்களிலும் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். டிவிகே மற்றும் பிற கட்சிகள் கணக்கை தொடங்குவது கடினமாக தெரிகிறது. பெரம்பலூரில் திமுகவின் ஆதிக்கம் நிலவுவதாக கருதப்படுகிறது. அவர்கள் இங்குள்ள 2 இடங்களையும் தங்கள் பக்கம் கொண்டுவரக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நண்பர்களே, இதுவரை நாம் 185 இடங்களின் புதிய கருத்து கணிப்பை பார்த்துள்ளோம். இதில் அதிமுக கூட்டணி பாஜக கணக்கில் 74 இடங்கள், திமுக கூட்டணி காங்கிரஸ் கணக்கில் 101 இடங்கள், இது தவிர டிவிகே கணக்கில் 7 இடங்கள், மற்ற கட்சிகளின் கணக்கில் 3 இடங்கள் சென்றுள்ளன. இதற்கு அடுத்த மாவட்டம் விழுப்புரம். அங்கு மொத்தம் 7 சட்டமன்ற இடங்கள் உள்ளன.
இந்த 7 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 1 இடத்தில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 4 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் இங்கு 2 இடங்களில் வெற்றி பெறலாம். விழுப்புரத்தில் போட்டி சுவாரஸ்யமாக கருதப்படுகிறது. கருத்து கணிப்பின்படி திமுக இங்கு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும். இதற்கு அடுத்த மாவட்டம் அரியலூர். அங்கு மொத்தம் 2 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்கு நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 1 இடத்தில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணியும் இந்த மாவட்டத்தில் 1 இடத்தில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது சாத்தியமில்லை என்று தெரிகிறது. அரியலூரில் இரு கட்சிகளுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுவதாக கருதப்படுகிறது. முடிவு சமமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் திருவாரூர். அங்கு மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 4 இடங்களின் புதிய கருத்து கணிப்பை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு 1 இடத்தில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 3 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது தெரியவில்லை. திருவாரூர் திமுகவின் வலுவான கோட்டையாக கருதப்படுகிறது. மக்களின் கருத்துப்படி அவர்கள் இங்கு 3 அல்லது முழு இடங்களையும் வெல்லக்கூடும். இதற்கு அடுத்த மாவட்டம் தென்காசி. அங்கு மொத்தம் 5 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 5 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 1 இடத்தை கைப்பற்றலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் 3 இடங்களில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் இங்கு 1 இடத்தை பெறலாம். மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது தெரியவில்லை. தென்காசியில் தற்போது திமுகவின் கை ஓங்கியிருப்பதாக கருதப்படுகிறது. அவர்கள் இங்கு குறைந்தது 3 இடங்களை வெல்லக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் மயிலாடுதுறை. அங்கு மொத்தம் 3 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்கு நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 1 இடத்தில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 2 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினமாக தெரிகிறது. மயிலாடுதுறையில் திமுகவின் பிடி வலுவாக கூறப்படுகிறது. கருத்து கணிப்பின்படி அவர்கள் இங்கு குறைந்தது 2 இடங்களை வெல்லக்கூடும். இதற்கு அடுத்த மாவட்டம் ராணிப்பேட்டை. அங்கு மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்குள்ள புதிய கருத்து கணிப்பை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு 2 இடங்களை கைப்பற்றலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணியும் இந்த மாவட்டத்தில் 2 இடங்களில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது சாத்தியமில்லை என்று தெரிகிறது. ராணிப்பேட்டையில் கடும் போட்டி நிலவுவதாக கருதப்படுகிறது. மக்களின் மனநிலையின்படி இங்கு போட்டி சமமாக இருக்கலாம். இதற்கு அடுத்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி. அங்கு மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 4 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 1 இடத்தில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 3 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது சாத்தியமில்லை என்று தெரிகிறது. கள்ளக்குறிச்சியில் தற்போது திமுக வலுவாக கருதப்படுகிறது. அவர்கள் இங்கு குறைந்தது 3 இடங்களை வெல்லக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் திருப்பத்தூர். அங்கு மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்கு நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 2 இடங்களை கைப்பற்றலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணியும் இந்த மாவட்டத்தில் 2 இடங்களில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம். திருப்பத்தூரில் திமுக மற்றும் அதிமுக இடையே கடும் போட்டி நிலவக்கூடும். இதற்கு அடுத்த மாவட்டம் செங்கல்பட்டு. அங்கு மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 6 இடங்களின் புதிய கருத்து கணிப்பை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு 2 இடங்களில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 4 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது தெரியவில்லை. செங்கல்பட்டில் திமுகவின் கை ஓங்கியிருப்பதாக கருதப்படுகிறது. அவர்கள் இங்கு 4 இடங்களை வெல்வதில் வெற்றி பெறக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த மாவட்டம் கிருஷ்ணகிரி. அங்கு மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 6 இடங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 4 இடங்களில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் 1 இடத்தில் வெற்றி பெறுவதில் வெற்றி பெறலாம். இது தவிர டிவிகே இங்கு கணக்கை தொடங்குவது கடினம். 1 இடம் மற்றவர்களுக்கு கிடைக்கலாம். கிருஷ்ணகிரியில் அதிமுகவின் பிடி மிகவும் வலுவாக கூறப்படுகிறது. அதிமுக இங்கு குறைந்தது 4 இடங்களை வெல்லக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக தேனி மாவட்டத்தை பற்றி பேசுவோம். அங்கு மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்கு நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி இங்கு 1 இடத்தில் வெற்றி பெறலாம். மறுபுறம் திமுக கூட்டணி இங்கு 3 இடங்களை கைப்பற்றுவது போல் தெரிகிறது. டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினமாக தெரிகிறது. தேனியில் தற்போது திமுகவின் நிலை மிகவும் சிறப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. மக்களின் கருத்துப்படி அவர்கள் இங்கு 3 அல்லது முழு 4 இடங்களையும் வெல்லக்கூடும். எனவே நாம் தமிழ்நாட்டின் அனைத்து 234 இடங்களின் விரிவான கருத்து கணிப்பை பார்த்துவிட்டோம். இந்த புதிய கருத்து கணிப்பு புள்ளிவிவரங்கள் உண்மையிலேயே வியக்க வைக்கின்றன.
இந்த கருத்து கணிப்பின்படி அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி 91 இடங்கள் வரை எட்டும் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி மீண்டும் ஒருமுறை தனது ஆதிக்கத்தை தக்கவைத்து 129 இடங்களுடன் பெரும்பான்மை அரசு அமைக்கலாம். அதே நேரத்தில் தளபதி விஜயின் புதிய கட்சியான டிவிகே 10 இடங்களை கைப்பற்றி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தலாம். அதே நேரத்தில் 4 இடங்கள் மற்றவர்களின் கணக்கிற்குச் செல்லும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நண்பர்களே, உண்மையான முடிவுகள் தேர்தலுக்குப் பிறகுதான் தெளிவாகும். ஏனென்றால் மக்களின் மனநிலை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம்.